தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் மயஸ்தீனியா கிராவிஸ். இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெலிட்டல் மசில் டிஸார்டர். இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது ரெண்டுத்தையும் முதல்ல பார்க்கலாம். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னால் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்மளோட ஓன் இம்யூன் செல்ஸ் தேவையில்லாமல் நம்மளோட ஓன் பாடி செல்ஸை போய் அட்டாக் பண்ணி கில் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நார்மலாக இயங்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படும். இதை தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்கிறோம். ஸோ மயஸ்தீனியா கிராவிஸ்ங்கிறது ஸ்கெலிட்டல் மசில் டிஸார்டர். அப்படின்னா நம்மளோட வாலண்டரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மசில் இந்த ஸ்கெலிட்டல் மசில் தான் நம்ம பாடியில். பட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 640 மசில்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கும். அந்த மசில்ஸில் முக்கியமாக நம்மளோட ஆர்ம்ஸில் இருக்கிற மசில்ஸ், லெக்கில் இருக்க மசில்ஸ், அப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அப்புறம் நம்ம ஐயில் இருக்கக்கூடிய மசில்ஸ், இதெல்லாம் தான் வந்து மெயினாக பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மசில் வந்து நம்மளோட வாலண்டரி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த சோர்வை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க. அவங்களோட கை கால்களை வந்து உயர்த்துறதுக்கு சிரமப்படுவாங்க. உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கே ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓவரால் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் நம்ம செய்யக்கூடிய வாலண்டரி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு சின்ன ஆப்ஜெக்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுனா கூட அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் மயஸ்தீனியா கிராவிஸ் இருக்கவங்களுக்கு. இதோட காசு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ இந்த ஓன் இம்யூன் செல்ஸ் தான் நம்மளோட பாடியில் ஏதோ ஒரு பகுதியை அட்டாக் பண்ணுது. அது எந்த பகுதி அப்படின்னா நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். இது வந்து இந்த ஃபிசியாலஜி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்தவங்க, ஃபார்மகாலஜி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னா நியூரானும் மசிலும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி அந்த இடத்துல தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பிரெயின் நினைக்கிறது தான் நம்மளோட மசில்ஸ் வந்து செய்யும். ஸோ பிரெயின்லேருந்து நியூரான்ஸ் தான் கனெக்ட் ஆகி அது மசிலோட மீட் பண்ணும். அந்த மீட் பண்ணுற இடம் தான் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். அங்கேருந்து அசிடைல் கோலின் ரிசெப்டார்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். அந்த ரிசெப்டார்ஸில் போய் நியூரான் போய் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணால் மட்டும்தான் மசில் வந்து மூவ்மெண்ட் பண்ணும். அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் நம்மளால் அந்த வாலண்டரி மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் செய்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வாலண்டரி கண்ட்ரோல், வாலண்டரி மூமெண்ட் எல்லாமே பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் அவங்களோட ஐலிட் பார்த்திங்கன்னா நார்மலாக அப்ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ட்ரூப்பிங் ஐலிட்ஸாக இருக்கும். அப்புறம் டபுள் விஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ஐயில். இது இல்லாமல் நம்மளோட ஃபேஷியல் மசில்ஸ் பாதிக்கப்படுறதுனால நம்ம சாப்பிட்றது, பேசுகிறது, சாப்பாடு முழுங்கிறது, இந்த மாதிரி நார்மலான விஷயங்களும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். காஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அண்ட் இதுக்கு வந்து க்யூர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணி அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மேனேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் மயஸ்தீனியா கிராவிஸ். இதே மாதிரி இன்னொரு டிஸார்டரோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.